கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளிலே செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி வெளிப்படுத்தினல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது 20வது வார்த்தை, பக்க நம்பர் 337வது பக்கம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே வேதாகமத்தின் கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தலிருந்து 7 சபையில் கடைசி சபையான லவோதிக்கேயா சபையிலிருந்து தேவன் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி இந்த பகுதி. வேதத்தில் 7 சபை இருக்குது, ஒவ்வொரு சபையாய் எழுதப்பட்டிருக்கு. எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமுத்து சபை, தெயத்தீரா சபை, லவோதிக்கேயா சபை, இப்படி பார்த்தீங்கன்னா வரிசைய சபைகளை சொல்லிக்கிட்டே வர்றாரு. இதில் கடைசி சபை லவோதிக்கேயா சபை. அந்த லவோதிக்கேயா சபைக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். வேதாகமத்தில் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல். இந்த கடைசி புஸ்தகத்தில் இருக்கிற கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை என்ன செய்வார? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறவர். அவருடைய நேசத்தினுடைய உச்சிதம் தான் நம்மை சில காரியத்தில் கடிந்து கொள்ளுதல், சில காரியத்தில் நம்மை சீர்படுத்துதல், சில காரியத்தில் நம்மை வழி தவறும் பொழுது வழியை நமக்கு காண்பித்தல், நமக்கோடு அன்பு பாராட்டுதல். இது எல்லாமே கர்த்தர் யாரை நேசிக்கிறார் அவர்களிடத்தில் தான் அவர் இந்த காரியங்களை செய்கிறார். அதனால இந்த வார்த்தை சொல்கிறது, நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். யார? லவோதிக்கேயா சபையை. நம்மளும் ஒரு சபை தான். இந்த காலை வேளையில் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பேர் இருக்குது. நம்ம சபைக்கு ஒரு பேர் இருக்குது. லவோதிக்கேயாவும் ஒரு சபை தான். அந்த சபையில் இருக்கிறவங்களை தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன்? உன்னை நேசிக்கிறேன், உன்னை நான் கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன். எதற்காக? நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பணும். அதுக்கு அடுத்த வார்த்தையை ரொம்ப கவனமாக வாசிக்கணும். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். தேவன் வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு தங்குவேங்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் கர்த்தர் நம்முடைய இதய கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். இங்கே பாருங்களேன், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறாராம். எதற்கு தட்டணும்? அப்போ பூட்டி இருக்கிற கதவை தானே தட்டுவாங்க. கர்த்தர் கதவை தட்டுறாராம். ஏனென்றால் அவருடைய சித்தத்திற்கு அந்த கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது, அவருடைய ஆலோசனைக்கு அந்த கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது, அவருடைய அழைப்பிற்கு அந்த கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது, அவருடைய வழிநடத்தலுக்கு அந்த கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது, அவருடைய காருண்ய கரம் உள்ளே வரவிடாதபடி அந்த கரம் அங்கே அந்த வீடு பூட்டப்பட்டு இருக்கு. அதனால தான் அந்த வாசப்படியில் நின்று அவர் கதவை தட்டுறார். இதை கேட்குற இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறோம். நமக்குள்ள பல கதவுகள் இருக்குது. கண்ணு வழியாக உள்ளே போகும், காது வழியாக உள்ளே போகும், வாயு வழியாக உள்ளே போகும், உணர்வு வழியாக உள்ளே போகும். ஆனால் உள்ளே போக விடாதபடி நம்ம அநேக வாசல்களை, கதவுகளை, உணர்வுகளை தேவனுடைய சத்தத்திற்கு செவிகொடாதபடி நம்ம அடைத்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த கால வேளையில் நம்ம எந்த விதத்தில் கர்த்தருடைய சத்தம் கேட்காதபடி நம்ம அடைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது இலகுவாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு சுவிசேஷ வசனம் என்று நினைக்காதீங்க. கர்த்தர் சபைக்கு பேசுகிற, விசுவாசிகளுக்கு பேசுகிற, தேவனுடைய ஜனத்திற்கு பேசுகிற ஒரு வார்த்தை. அந்த ஜனம் எப்படி இருந்தது என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், 15வது வார்த்தை, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அந்த சபை எப்படிப்பட்டதா? கிரியை செய்யக்கூடிய சபை. ஆனால் அந்த சபையில் இருந்த ஒரு காரியம், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று
வாந்தி பண்ணி போடுவேன். இந்த சபை எப்படி இருந்துச்சான்? குளிரற்ற ஒரு சபை, அனலற்ற ஒரு சபை, வெது வெதுப்பான ஒரு சபை, சுருக்கமாக சொன்னால் வாந்தி பண்ணக்கூடிய ஒரு சபை. பாருங்க அது எப்படி இருக்குதான், நீ நிர்பாக்கியம் உள்ளவன் என்றும், அந்த சபையோடைய நிலை நிர்பாக்கியமான ஒரு நிலை, பரிதபிக்கப்படத்தக்கவனும். அப்ப அந்த சபையை பத்தி சொல்றாரு, நீ பரிதபிக்கப்படத்தக்க ஒரு சூழ்நிலையில இருக்கிற, தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல். அப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? தரித்திரரா இருக்கிறாங்களாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரரா இருக்கிறாங்களாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில குருடரா இருக்கிறாங்களாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணியா இருக்கிறாங்களாம். அப்படியெல்லாம் அவர்கள் இருந்துகிட்டு எப்படி சொல்லிக்கிறாங்களா, நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். அப்ப நமக்கு நாமளே நான் நல்லா இருக்கிறேன், ஐஸ்வர்யமா இருக்கிறேன், திரவிய சம்பந்தனா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறை இல்லை என்று நீ சொல்ற. ஆனா உன்னுடைய உண்மை நிலை என்ன தெரியுமா? நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெது வெதுப்பா இருக்கிற. பாருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு பொருள் கெட்டு போகாது, நல்ல சூடேறி வைத்தா அந்த பொருள் கெட்டு போகாது, இரண்டும் இல்லாத நிலையில் இருந்தால் அந்த பொருள் கெட்டு போயிடும். அப்ப சபைக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னத அனுபவத்தை காணாதபடி ஏதோ ஒரு குளிரற்ற தன்மையில, ஒரு அடுத்து வெது வெதுப்பு தன்மையில நீ இருந்து கொண்டு இருக்கிற. அதனால வாந்தி பண்ணக்கூடிய நிலையில் நீ இருக்கிற. அதனால நீ ஜாக்கிரதையா இருந்து இந்த நாளிலே மனம் திரும்பு, என் சத்தத்துக்கு கதவை திற என்று கர்த்தர் இந்த காலை வேளையில பேசுகிறார். பாருங்களேன், இந்த வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எனக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், பக்க நம்பர் 142. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லாரும் நிறுத்தி நிதானமாக வாசிப்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அடுத்த வார்த்தையை நீங்க வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தை, என் ஆடுகளாய் இருந்தால் என் சத்தத்திற்கு அது கரெக்டா செவி கொடுக்கும். பாருங்களேன், சொல்றாரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்ப நீங்க உண்மையிலேயே தேவனுடைய ஆடுகளாய் இருந்தால், நீங்க தேவனுடைய, தாவீது சொல்றார், நம் கர்த்தரினுடைய ஆடுகளும் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களுமாய் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்கிறாரு. நம்ம தேவனுடைய ஆடுகளாய் இருந்தால், தேவனுடைய ஜனமாய் இருந்தால், நம்மளுடைய தேவனுடைய சத்தம் இன்னது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அவர் சொல்றார் பாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இன்னொரு பகுதி இன்னும் ஆழமா பாருங்க. அதே 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேங்க்யூ லார்ட். சரி, 10ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். 10ஆம் அதிகாரம் 3வது. வாசலை திறக்கிறான், அவனுக்கு வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பே நடந்து போகிறான், ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. நல்லா கவனிச்சு அடுத்த வார்த்தையை பாருங்க. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். அப்ப இதுல 2 வார்த்தை இருக்கு. தேவனுடைய சத்தமும் இருக்குது, அந்நியருடைய சத்தமும் இருக்குது. அப்ப என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். என் ஆடுகளா இல்லாததா இருந்தா அந்நியருடைய சத்தத்தை கேட்கும். பாருங்க, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். இன்னைக்கு நமக்கு தேவன் எப்படி பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டால் தேவனுடைய காரியத்துக்கு நம்ம கதவை திறந்துருவோம். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டுட்டு ஓடிரும். ஏன்னா அந்த ஆடுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடு தேவனுக்கு பின் செல்லும், அந்நியருடைய சத்தத்தை அது கேட்காது, அந்நியனுக்கு அது பின் செல்லாது. அப்ப நம்ம இன்னைக்கு யாருடைய சத்தத்தை கேட்கிறோம் என்பதை இந்த கால வேளையில நம்ம வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். பாருங்களேன், வேதத்துல 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ஒரு மனுஷன் எப்படி இருந்தான் என்பதை இந்த வசனத்தை நீங்க 1 கோடி முறை படிச்சிருப்பீங்க.
எத்தனையோ முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் அதிலிருந்து உங்களுடைய மனக்கண்களை திறந்தரல ஆவியானவர் உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். பக்க நம்பர் 342வது பக்கம், பழைய ஏற்பாடு. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்துல ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள்ளும் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருத்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருத்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஒரு வசனத்தை நீங்க ஆழமா அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வசனம் உங்களுக்கு இலகுவா புரியும். 7ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சாமுவேல் ஒரு நல்ல தேவ மனுஷிக்கு பிறந்த ஒரு மனுஷன், தேவாலயத்திலே வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவனுடைய ஆவிக்குரிய ஒரு தகப்பன் ஏலி அங்க வச்சு அவனை நல்லா போதிச்சு வழிநடத்தி கொண்டு இருக்கிறான். அவங்க அம்மா ஒரு நல்ல ஜெப வீரர். ஏனென்றால் அவன் தேவனிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தார். அப்ப அம்மா ஜெபிக்கிறவங்க, அவன் இருக்கிறது ஆலயம், அவனை வழிநடத்துறது ஏலி. ஆனால் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிறப்பிலேயே கிறிஸ்தவர்கள், வளர்ப்புலையும் கிறிஸ்தவர்கள், எவ்வளவோ நாளா நம்ம வேதத்தை அறிஞ்சிருக்கிறோம், எவ்வளவு நாளா ஆராதனைக்கு வர்றோம், எவ்வளவு நாளா தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஆனா இன்னும் நம்ம அறிய வேண்டிய முறையில, புரிய வேண்டிய முறையில, தெரிய வேண்டிய விதத்துல தேவனை அறியாமல் நம்ம இருக்கிறோம். எப்படி சாமுவேல் தெரியாமலே அறியாமலே இருந்தான். கூப்பிடுறாரு, அவன் பேரைத்தான் சொல்றாரு, அவனிடத்துல தான் கர்த்தர் பேசுறாரு. ஆனா 3 முறையும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு அவன் ஓடின இடம் ஏலியின் இடத்துல ஓடுறான். 5ஆம் வசனம் பாருங்க. ஏலியின் இடத்துல ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் எழுந்திருத்து ஏலியின் இடத்துல ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். 8ஆவது வசனம் பாருங்க. மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருத்து ஏலியினிடத்துல போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3 முறையும் கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுறாரு. 3 முறையும் சாமுவேல் எழுந்திருத்து ஏலியினிடத்துல ஓடுனான். அப்ப கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு தெரியல. அவனுக்கு என்ன சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குன்னா ஏலி சத்தம் மாதிரியே இருக்கு. எப்ப கூப்பிட்டாலுமே அது ஏலி கூப்பிடுற மாதிரியே இருக்குது. அதனால எந்திரிச்சு ஏலி கிட்ட தான் ஓடுனான். அவன் கர்த்தரிடத்துல ஓடல. ஆனா ஏலி கண்டுபிடிச்சிட்டான், நான் கூப்பிடல, ஆனா ஆலயத்துல யார் கூப்பிடுவா? அப்ப நிச்சயமாய் அவனை கூப்பிடுறது யாருதான்? கர்த்தர் தான் என்பதை அறிந்து ஏலி சொல்லித்தரேன், இனிமேல் கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும்னு கேளுப்பா, என்கிட்ட நீ உடியாராத, நான் உன்னை கூப்பிடவே கிடையாது, நான் வெளியே படுத்து கிடக்கிறேன், நீ ஆலயத்துக்குள்ள படுத்து கிடக்கிற, உன்னை கட்டாய கர்த்தர் தான் கூப்பிடுவாரு, நீ கர்த்தரிடத்துல சொல்லும்னு கேளு என்று சொல்லி ஏலி 3ஆவது விசை புரிந்து கொண்டு கர்த்தரை அறிந்து கொண்ட வசனத்தை பாருங்களே. 8ஆம் வசனம். கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை கூப்பிட்டார். அவன் எழுந்திருத்து ஏலியினிடத்துல போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. முதல்ல சாமுவேல் அறியல, இப்ப ஏலி அறிந்து கொண்டான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி ஒரு ப்ராபர்சி சொல்லவா? இன்னைக்கு நாமும் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம எங்கெங்கேயோ ஓடி போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். கூப்பிடுறவர் இன்னார் என்று அறியாதபடி, அவருடைய சத்தத்தினுடைய மகத்துவத்தை நம்ம புரியாதபடி, அவருடைய துடிப்பினுடைய உணர்வை அறியாதபடி நம்மளோட கவனம் வேற பக்கம் போய்கிட்டே இருக்கு. பாருங்களேன், இதற்கு ஒப்பனையான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்தால் இன்னும் உங்களுக்கு இலகுவாக இது புரியும்.
உன்னத பாட்டின் புஸ்தகம் பக்க நம்பர் 803 எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 803வது பக்கம், பழைய ஏற்பாடு. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். நல்லா கவனிக்கணும். அவ தூங்குனாள், ஆனால் இருதயம் திறந்திருந்துச்சு. அவ தூங்குறா, ஆனால் அவளுடைய உணர்வுகள் வெளிப்படையாக திறந்திருக்குது. கர்த்தரின் சத்தத்தை அவள் கேட்டாளாம். அங்க சாமுவேல் கேட்டான், ஆனால் கர்த்தரின் சத்தத்தை அவனுக்கு அறியாதபடியினால் அவன் ஏணியின் இடத்திலே ஓடுனான். 4வது முறை கர்த்தாவே சொல்லும், நான் கேட்கிறேன்னு சொல்லி அவன் தன் செவியை திறந்த உடனே கர்த்தர் அந்த பட்டணத்தில் செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் அவனிடத்துல பேசினாரு. ஆனா இங்கே வயது முதிர்ந்த ஒரு நபர், நல்ல அனுபவசாலியான ஒரு பெண் அதை எழுதுறா. அவ சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் தூங்கினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அவர் எப்படி பேசினாரா? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் முத்தமியே, கதவை தர, என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். கர்த்தர் பேசுற வார்த்தைய அவள் நல்லா கேட்டா. கர்த்தர் அழகா சொல்றாரு. எத்தனை வார்த்தைகளை சொல்றாரு பாரு. முதல்ல சகோதரின்னு கூப்பிடுறாரு, உத்தமியேன்னு கூப்பிடுறாரு, அடுத்து என் புறாவேன்னு கூப்பிடுறாரு, இன்னும் பாருங்க என் பிரியமேன்னு கூப்பிடுறாரு. அழகா கூப்பிடுறது அவளுக்கு தெரியுது. ஆனா இன்னும் சொல்றாரு, இரவில் பெய்யும் பனியினாலும் தூறலினாலும் என் தலை நனைகிறது, குளிரில் நிக்கிறேன், கதவை தர, கதவை தர, கதவை தரேன்னு சொல்றாரு. ஆனா இவ சொல்ற பதில் என்ன பதில் சொல்றா பாருங்க. என் வஸ்திரத்தை நான் கலட்டி போட்டுட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை நான் கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். இவன் சொல்ற பதில் அங்க இருக்கு, என்றேன். இப்பதானே போயிட்டு வந்த இன்னொரு ஊர் ஆராதனை கூப்பிடுறாரு, இப்பதானே போயிட்டு வந்திருக்கிறோம், அதுங்காட்டியுமா நாங்கள் எல்லாத்தையும் வஸ்திரத்தெல்லாம் மாற்றிட்டோமே. நம்ம சாக்கு போக்குகளை நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அது தேவனுடைய இருதயத்தை அது அதிகமாக காயப்படுத்துது. பாருங்க, இவ சாக்கு சொல்றான். அவர் சொல்றாரு, தலை நனையுது, பனியினாலும் தூறலினாலும் என் தலை நனையுது. உத்தமியே, என் புறாவே, என்னுடைய மனவாட்டியே, இன்னும் என்னுடைய சகோதரியே, கதவை தெர, கதவை தெரேன்னு அந்த நேசருடைய சத்தம் உள்ளே இருக்கிற அவளுக்கு கேட்குது. அவ கதவை பூட்டி வைத்திருக்கிறாள். நமக்கும் கூட அநேக முறை கர்த்தருடைய சத்தம் கேட்குது, நம்ம இருதய கதவை பூட்டி வைத்துக் கொள்கிறோம். சத்தம் கேட்காதவர்கள் போல, அறியாதவர்கள் போல, தெரியாதவர்கள் போல, உணராதவர்கள் போல, காணாதவர்கள் போல நம்முடைய இருதயத்தை நம்ம அடைத்து வைத்துக் கொள்கிறோம். இவள் படுத்து தானே இருக்கிறா, இவளுக்கு இருதயம் வெளிச்சு தானே இருக்குது. இவள் கர்த்தருடைய சத்தம் கேட்குதே, அவர் உத்தமின்னு கூப்பிடுறது கேட்குது, மணவாளின்னு கூப்பிடுறது கேட்குது, பிரியமேன்னு கூப்பிடுறது கேட்குது, புறாவேன்னு கூப்பிடுறது கேட்குது, கதவை தெரேன்னு கூப்பிடுறது கேட்குது, தலை பனியினால் நனைகிறது, தூறலினால் நனைகிறதுன்னு கேட்குது. இவ அந்த கேள்விக்கு பதில் இவ என்ன சொல்றா, நான் எப்படி இன்னொரு வஸ்திரத்தை போடுறது, என் காலை நான் கழுவிட்டேனே, வெளியே வந்தானா என் கால் அழுக்காயிருமே என்று சொல்லி என்றே. அடுத்த நிமிஷம் பாருங்களேன், என் நேச கதவை என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. உள்ள விரல கூட விடுறார். அடுத்த வார்த்தையை பாருங்க, என் நேசருக்காக கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைபிடியின் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. நல்லா கவனிக்கணும். கதவை திறக்கிறா, வெளி கதவுல என்னென்ன ஒட்டி கிடக்குது பாருங்களே. என் கைகளில் வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. அப்ப அந்த கதவை திறக்கும் பொழுது இயேசப்பாவுடைய கரம், பிதாவினுடைய கரம், பரிசுத்தாவினுடைய கரம் அந்த கதவை தெரன்னு சொன்னது பொழுது அவருடைய கைகளில் இருந்த வெள்ளை போலமும் அவர்கள் விரல்களில் இருந்த அந்த வெள்ளை போலமும் அதுல ஒட்டி கிடந்துச்சான். அப்ப அவர் சொல்றா, என் கையில் அதை ஒட்டுது. அப்ப அந்த அளவுக்கு அவளுடைய வீட்டை அவர் கதவை தட்டி இருக்கிறாரு. இவளுக்கு மனசு உண்டான பொழுது ரொம்ப தாமதிச்சு காலதாமதம் பண்ணி ரொம்ப நேரம் கர்த்தர் கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு அடுத்த வார்த்தையை பாருங்க, 6ஆம் வசனம். என் நேசருக்காக கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையினால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று.
இப்ப இவளுக்கு மனது வரும் பொழுது, இவளுக்கு இருதயம் எப்பொழுது கதவை திறக்கலாம் என்கிற உணர்வு வரும் பொழுது இவ திறக்கிறா. நேசரோ போய்விட்டார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, ஒரு சின்ன பையனுக்கு சத்தம் கேட்கல, அறியாமல் வேற பக்கம் போனான். ஆனா அவன் அறிந்து கொண்டு கர்த்தாவே சொல்லுன்னு சொன்ன உடனே தேவன் தன் இருதயத்தை எல்லாம் அவனிடத்துல கொட்டினார். ஆனா இவளுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு, நல்லா புரிஞ்சுச்சு, நேசர்தான்ங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் இருதயத்தை அவளை அடைத்து கொண்டு படுத்து கொண்டே இருந்தான். இவளுக்கு மனது உண்டாகும் பொழுது திறந்தால், நேசரோ போய்விட்டார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வந்து போஜனம் பண்ணுவேன், உள்ள வந்து தங்குவேன். கதவை திறக்கலைன்னா வந்த வெளியே நான் போயிடுவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கதவை திறந்து வச்சிருக்கிறோமா அல்லது கதவை அடைச்சு வச்சிருக்கிறோமா? சகை ஒரு நாள் மேலே உட்காந்து பார்த்துட்டு தான் போலான்னு நினைச்சான். அவன் நினைத்தது இயேசுவை கண்ணில் பார்த்துட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்த்துட்டு போயிடலான்னு நினைச்சான். ஆனா அவனுடைய கதவை கர்த்தர் தட்டினார். எப்படி தட்டினார் தெரியுமா? இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் சீக்கிரமா இறங்கி இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். போறப்ப சொல்றான், நான் யாரிடத்துல அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை என்ன செஞ்சறேன், நாளத்தனையா இன்னைக்கே கொடுத்துறேன்னு சொன்னேன். உடனே ஏசப்பா சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு, இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் அல்லவா என்று சொன்னாரு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னும் ஒரு சில வசனங்கள் உங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில் வைக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? பக்கம் 764வது பக்கம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வார்த்தை. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். நம்ம தேவனுக்கு செவி கொடுத்தால் போதும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் போதும், தேவனுடைய வார்த்தைக்கு நம் இருதயத்தை திறந்தால் போதும், தேவனுடைய ஆலோசனைக்கு நம்முடைய உணர்வுகளை உட்படுத்தினால் போதும், தேவன் சொல்லுகிற பாதையிலே நம்ம புறப்பட்டு போனால் போதும், கர்த்தாவே சொல்லும் நான் கேட்கிறேன் என்று சொன்னாலே போதும். நீ இந்த உலகத்துல எப்படி வாழலாம் தெரியுமா? விக்கினமின்றி வாசம் பண்ணலாம், ஆபத்துக்கு நீ பயப்படாமல் இருக்கலாம், அமைதியா இருக்கலாம். இது சாலமோன் ராஜா எழுதுறாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் கலிலேயனா இருக்கலாம், ரோமனா இருக்கலாம், யூதனா இருக்கலாம், அவன் பரிசேயனா இருக்கிறான், ஆயக்காரனா இருக்கிறான், அவன் யாரானாலும் இருக்கலாம், யாரானாலும் சரி, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் இந்த உலகத்துல 3 காரியம் விக்கினம் இன்றி இல்லாமல் இருப்பான். வேதம் சொல்லுது, விக்கினத்தின் மேல விக்கினம் வரும், ஆபத்துக்கு மேல ஆபத்து வரும், துர்ச்செய்திக்கு மேல துர்ச்செய்தி வரும், பேராபத்துக்கள் வரும். இந்த உலகத்துல இனி வருகிற காலம் பயங்கரமான ஆபத்தான காலம். இனி வரக்கூடிய காலங்கள் அது இறுதியும் உடையும்படியான காலங்கள் தான் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா கடைசி கால உபத்திரவங்கள் வரணும் இல்லையா, அர்மகோதன் யுத்தம்லாம் வரணும் இல்லையா, கடைசி காலத்துல பயங்கரமான கொடிய அம்புகள் கொடிய வேதனைகள் வரும் என்று எழுதியிருக்கு இல்லையா, பஞ்சம் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி எதிர்ச்சிகள் வரும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், உன் வீட்டாரே உன்னை காட்டி கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்க வேண்டிய கடைசி காலம் தானே இது. இப்படிப்பட்ட காலத்துல நீ விக்கினமின்றி வாசம் பண்ணணும்னா தேவனுக்கு நீ செவி கொடு. அடுத்த வார்த்தையை பாருங்க, ஆபத்துக்கு நீ பயப்படாமல் இருக்கணுமா, கர்த்தருக்கு நீ செவி கொடு. அமைதியா நீ வாழணுமா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. அப்பொழுதுதான் நீ அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி இந்த உலகத்துல இருக்க முடியும். அருமையான தம்பி தங்கச்சி, லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கலாம். நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோம் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். லூக்கா 10:16. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பக்க நம்பர் 96வது பக்கம். சீசர்களை நோக்கி, நம்ம எல்லாருமே அவருடைய சீசர்கள். யாரெல்லாம் இயேசுவை பிரசங்கிக்கிறாங்களோ, இயேசு வழியில் நடக்கிறாங்களோ, இயேசுவை மற்றவங்களுக்கு காண்பிக்கிறாங்களோ, நீங்கள் போய் அனைவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள் தான் சொன்னார். சீசத்துவமாய் மாற்றுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இப்போ அந்த சீசர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். இப்போ ஊழியத்தில் நம்ம சொல்லும் பொழுது அந்த ஊழியத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க. சீசர்களை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை நம்ம என்னைக்காவது மெடிடேஷன் பண்ணியிருக்கோமா, தியானம் பண்ணியிருக்கோமா?
சீசர்களுக்கு தான் இந்த அதிகாரம். நீ சீசராக இருந்தால் உன்னுடைய வார்த்தையை யாராவது அசட்டை பண்ணினால் அது இயேசுவையே அசட்டை பண்ற மாதிரி. அப்ப சபையில சொல்லப்படுகிற வார்த்தையை நம்ம அசட்டை செய்யும் பொழுது அதை சொல்ல வைத்த தேவனையே அசட்டை பண்ணுவதற்கு அது சமமாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்களே, உனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உன்னை அசட்டை பண்ணுகிறவன் எவனோ அவன் என்னையும் அசட்டை பண்ணுகிறான், என்னை அனுப்பின பிதாவையும் அவன் அசட்டை பண்ணுகிறான். அப்ப கர்த்தருடைய சத்தம் கேட்கிற பிள்ளைகள் சீசர்களுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மேய்ப்பர்கள், பிரதானமாய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர்றவங்க. அவங்க மூலியமாய் கர்த்தர், மோசே மூலியமாய் கர்த்தர் ஜனங்களுக்கு வழியை காட்டினார். மோசேக்கு கர்த்தர் தமது வழியையும் ஜனங்களுக்கு தன்னுடைய அற்புத அடையாளங்களையும் அவர் காண்பித்தாராம். அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இந்த காலை தியானத்தில் நீங்கள் அதை பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒரே ஒரு வார்த்தை தான், அவைகளை வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மளோடு இடைபடுவாராக. லூக்கா 20:26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவனோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்ப சீசர்கள் எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டாங்க தங்களை. அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு உன்னதமான அழைப்பு. அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் உன்னதமான நோக்கம். அவர்களை உலகமெங்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அழைத்தார். ஆனால் இவர்களோ சந்தேகத்தினாலே ஒரு வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா வெளியே வந்தா புடிச்சுக்குவாங்க. இயேசு உயிர் தெழுந்துட்டாருங்க செய்தி பரவலாய் பறந்து கொண்டு இருக்கிறது. அப்ப ஒவ்வொருவருக்கும் பயம், நம்மளை ரோமர்கள் பிடிச்சிருவாங்க, அந்த நாட்களில் இருக்கிற ஏரோது பிடிச்சிருவாங்க, பிளாத்து பிடிச்சிருவாங்க, அன்னைக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் நம்மளை பிடிச்சிருவாங்க என்று சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள போய் தங்களை பூட்டி கொண்டார்கள். அதுல தோமாவும் இருக்கிறார். அவருக்கு என்ன சந்தேகம்னா, நான் விரல்ல கை விட்டு பார்த்தா தான் நம்புவேன், நான் விழாவில் கை போட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் சந்தேகத்தின் உணர்வோடு கூட, பயத்தின் உணர்வோடு கூட ஒரு வீட்டுக்குள்ள போய் தங்களை பூட்டி ஒளித்து கொண்டார்கள். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா கதவை தட்டுறாரு, நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிந்து கொள்கிறோம், மறைத்து கொள்கிறோம். அன்னைக்கு எப்படி ஆதாம் சொன்னாரு, தேவருடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஒளித்து கொண்டேன், நான் மறைத்து கொண்டேன், உங்க சத்தத்துக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியல, ஏன்னா நீங்க சொன்னதை நாங்க கேட்கல, அதனால நான் மறைந்து ஒளிந்து இருக்கிறேன்னு சொல்லி ஆதாம் சொன்னது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள்ள வரும் பொழுது அதை கேட்க முடியாதபடி நம்ம ஒரு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போய் நம்மளை மறைத்து ஒளித்து கொள்கிறோம். இங்க பாருங்க, சீசர்கள் தான், இவர்களை கொண்டுதான் உலகத்தை அசைக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். அதுல விசேஷமா அந்த தோமா தான் தமிழ்நாட்டிற்கு வந்தவர், இந்தியாவிற்கு வந்தவர். அவரை தான் கர்த்தர் இந்தியாவிற்கு அனுப்பும்படி முன்குறித்திருந்தார். ஆனா இவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? ஒரு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள தன்னை அடைத்து மறைத்து வைத்திருந்தார், வெளி உலகத்துக்கு தெரியாதபடி. அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளும் கர்த்தர் போய் அவர்களோடு கூட பேசினார். இன்னைக்கு கதவை திறக்கலைன்னா அவர் உள்ள வந்து பேச வேண்டியதா இருக்கும், பலாத்காரமாக அவர் கதவை திறக்க வேண்டியது இருக்கும். அதனால தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் இந்த நாளில் கதவை திறந்துருங்க. ஆண்டவரே, என் கதவு திறந்தே இருக்கட்டும், எப்பொழுதுமே நீ சொல்றதை நான் கேட்கும்படி என்னுடைய உணர்வலைகள் உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய உணர்வலைகளாக இருக்கட்டும். மேய்ப்பனுடைய குரலை நாங்கள் கேட்கணும், அந்நியருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கக்கூடாது. இன்னைக்கு நமக்கு 2 சத்தம் ஓதுது. ஏசப்பா சொல்ற சத்தத்தை விட இன்னொரு சத்தம் சொல்லுது. என்ன சொன்னுச்சு? ஆதாமை பார்த்து, ஏவாளை பார்த்து அந்த பிசாசு சொன்ன, நீங்கள் இதை சாப்பிடுற நாளில் சாவதே சாவது கிடையாது, உங்க கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள். ஒரு சத்தம் கேட்குது. இன்னொரு பக்கம் கர்த்தர் சொன்னார், இதை சாப்பிடுற நாளில் சாகவே சாவீர்கள். 2 பேர் சத்தத்துல எந்த சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்தான்? தேவன் சொன்னார், இதை சாப்பிடாத, சாகவே சாவாய். பிசாசு சொல்றேன், நீ சாப்பிடும் நாளில் தேவர்களை போல ஆவீர்கள், நீ சாவதே சாவதில்லை. இப்ப 2 சத்தமும் அவளை நோக்கி தான் வந்துச்சு. ஒரு சத்தத்துக்கு அவள் செவி கொடுத்தாள், ஒரு சத்தத்தை அவள் புறம்பே தள்ளினாள். இங்க பாருங்களே, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போய் தங்களை அடைத்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய சத்தியத்துக்கு நம்முடைய இருதயத்தை பூட்டி வைத்துக்கொள்ள, இதெல்லாம் ஒத்து போகாதுங்க, இதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லைங்க, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுங்க, நமக்குன்னு ஒரு ஜென்டில் பாதை இருக்குங்கன்னு நீங்கள் உங்களுக்கென்று ஒரு பாதையை வகுத்து கொள்ளும் பொழுது உங்கள் விசாலமான பாதை பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரும் தேவனுடைய பிள்ளைகளை. மனம் போல போகிறவன் கடைசியில துக்கத்தை தான் அவன் அனுபவிப்பான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்பக்கத்திலும் நெருக்கி ஒட்டிக்கி அவர் நம்ம மேல கரத்தை வைக்கும் பொழுது அந்த பாதை நேர்மையான பாதையா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, லாசரு இருக்கிறார். எங்க இருக்கார் தெரியுமா? அடைக்கப்பட்ட ஒரு கல்லறைக்குள்ள இருக்கிறாரு.
அவரை கொண்டு போய் ஒரு கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணி வச்சுட்டாங்க. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாச்ச நேரம் ஆயிரும். ஏசப்பா சொன்னார், முதல்ல கல்லை எடுத்து போடு. வெளியே அவன் வரணும்னா முதல்ல கல்லை எடு. நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா உன்னை அடைச்சு வச்சிருக்கிற அந்த கல்லை எடு. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் உன்னை அடைச்சு வச்சிருக்கு. நீயே உன்னை அடைச்சு வச்சிருக்கிற. ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள நீ போய் அடங்கி இருக்கிற. உனக்குள்ளே ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி அந்த ஃபார்முலா உன்னை அடக்கி வைத்திருக்குது. என்னால் இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளவுதான் பைபிள் படிப்பேன், இவ்வளவுதான் ஊழியத்தோடு ஒத்து போவேன். எனக்குன்னு ஒரு சில சட்டங்களை நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு வாழும் பொழுது தேவனுடைய திட்டத்துக்குள்ள நம்ம கரெக்டா போக முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை எப்படி லாசருவை கொண்டு போய் கல்லறைக்குள்ள அடைச்சு வைக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், முதல்ல அவன் வெளியே வரணும்னா அந்த கல்லை எடுத்து போடுங்க. நீங்க தான் எடுத்து போடணும். கல்லை நீங்க தானே வச்சீங்க, கல்லை எடுத்து போடுங்க. நான் கூப்பிடும் பொழுது அவன் வருவேன். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லி லாசருவே வெளியே வா என்றாரு. அடுத்த நிமிஷம் வந்தேன். ஆனா கல்லை எடுத்து போடுறது நீங்க தான் எடுத்து போடணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி என்ன கல்லை அடைச்சு வச்சிருக்கிறீங்க? காதுகளில் இன்னைக்கு ஒரு அடைப்பு இருக்குதுங்க. என்ன சொன்னாலும் செவி திணர் உள்ளவர்களாகவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருதயத்தை அடைச்சு வைத்திருக்கிறோம். வேதம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடிதியிலே சகாயமின்றி அவனுக்கு ஆபத்து வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். யோசுவா 6:1. தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாய் அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும் உள்ளே வரவில்லை. எரிகோவை அடைச்சு விட்டாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டது கேட்டு ரொம்ப பலமான கேட்டு போட்டிருக்கோம்ல, காம்பவுண்ட் வாழ்வு, பயங்கரமான வாழ்வு. எரிகோவை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் இருக்கு. அதை தாண்டிட்டு அவங்க வந்துட போறாங்க. இதை தாண்டி உள்ள யாராவது வர முடியுமா? இது பயங்கரமான வலுவான கோட்டை அல்லவா? எரிகோவை சுற்றி மிகப்பெரிய ஒரு பலமுள்ள கோட்டை அரண் இருக்குது அல்லவான்னு சொல்லி அந்த கோட்டை மேல அவங்க நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தாரு, ஆர்ப்பரிங்கப்பா, அதை சுத்தி சுத்தி வலம் வாங்கப்பா, நீங்க யுத்த சன்னராய் ஆயுதத்தை தரித்து கொண்டு சுத்திக்கிட்டே வாங்க, ஏற்ற நாள்ல அந்த அலங்கம் உடையும்னார். அப்ப உள்ள போக விடாதபடி அந்த இடத்துல அலங்கம் தடையா இருந்துச்சு. அந்த அலங்கத்தையும் கர்த்தர் உடைச்சு அந்த எரிகோவை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கால வேளையில நம்ம கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். ஒருவேளை எரிகோக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா, அலங்கத்தை நீங்களா ஒரு அலங்கத்தை உண்டாக்கி அந்த அலங்கத்துக்குள்ள இருந்துகிட்டு இருந்தீங்கனாலும் அந்த அலங்கத்தை உடைப்பாரு. ஒருவேளை கல்லறைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்களா, அந்த கல்லறையின் கல்லை எடுத்து போட்டும் கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஒருவேளை வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களா, அந்த வீட்டுக்குள்ளேயும் கர்த்தர் பிரத்யட்சமாய் சந்திப்பார். கர்த்தாவே சொல்லுன்னு சொல்லி நம்ம ஓடி வந்துட்டோம்னா இனி வரப்போகிற எழுப்புதல் நம்ம பங்குள்ளவர்களாய் பாத்திரம் உள்ளவர்களாய் இருப்போம். பாருங்கள், லூக்கா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல திராட்சை தோட்டத்துக்கு வேலை கூப்பிடுறார். தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி லூக்கா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் உங்கள் மத்தியில் வைத்து முடிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து இந்த வசனத்தை பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து, அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி, இப்ப தேவன் நமக்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் பரலோகத்துல. அந்த விருந்துக்கு தான் நம்மளை கூப்பிடுறார். எல்லாரையும் பரலோகத்துல ஒரு பெரிய ஸ்தலத்தை நமக்காய் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அங்கதான் நமக்கு ஒரு பெரிய திருவிருந்த கர்த்தர் கொடுக்க போறார். அந்த இடத்துக்கு தான் நம்மளை மனவாட்டியா கூட்டிட்டு போக போறார். நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண அவர் அங்க போயிருக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய வேலையாட்களை கூப்பிடுறார். பாருங்களேன், அடுத்த வசனம் 17ஆம் வசனம். விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்க அழைக்கப்பட்டவரிடத்துல போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். சத்தம் வருதுங்க, கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு வருது. வாங்க, விருந்துக்கு வாங்க, அழைக்கு கொடுக்கிறேன், வாங்க, பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்காக எல்லாம் ஆயத்தமா இருக்கு, வாங்க, மேல் வீடு ஆயத்தமா இருக்கு, கழுத ஆயத்தமா இருக்கு, வெள்ளிப்பணம் ஆயத்தமா இருக்குது, உங்களுக்காக போஜனம் ஆயத்தமா இருக்கு, வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவர்கள் போக்கு சொல்ல தொடங்கினார்களாம். ஒருத்தன் என்ன போக்கு சொல்றான்? ஒருத்தன் சொல்றான், வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஒருவன் வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒருத்தன் வயல் வாங்கியிருக்கிறேன், அதில் இப்போதான் விவசாயம் பண்ணியிருக்கிறேன், இப்போதான் அதில் பயிர்களை என்ன செஞ்சுருக்கேன், விளைய பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் கூப்பிடுறது என்னால் வர முடியாதுன்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்குறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான் பாருங்க, வேறு ஒருவன் 5 ஏறு மாடு கொண்டேன்,
அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இவனும் சொல்றான், நான் இப்பதான் மாடு வாங்கியிருக்கேன், 5 ஏறு மாடு வாங்கியிருக்கேன், அதெல்லாம் போய் நல்லா வளத்துல மாட்டி வண்டியில மாட்டி அதெல்லாம் நல்லா ஓடுதா ஓடலையா, கரெக்டா இருக்கா, கரெக்டான இணையா இருக்குதான்னு பார்க்க போறேன். என்னால இந்த பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்கு வர முடியாது, இந்த உன்னதமான ஊழியத்துல வந்து எங்களால பங்கு பெற முடியாதுன்னு அவனும் சொல்லிட்டான். 3வது ஒருத்தனை கூப்பிடுறாரு பாருங்க, அடுத்த வசனம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானனுக்கு அறிவித்தான். அடுத்து 20வது வசனம். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. இவன் சொல்றது, அவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டாங்க, இவன் சொல்றான் அத்தாரிட்டியா சொல்றேன், நான் வரக்கூடாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, புதுசா திருமணம் முடிச்சா 1 வருஷத்துக்கு அவன் யுத்தத்திற்கு போகக்கூடாது, 1 வருஷம் அவன் வீட்டில் இருந்து தன் மனைவியோடு இருக்கணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் அவனுக்கு கரெக்டாக தெரியுது. கரெக்டாக சொல்றேன், நான் வரக்கூடாது, நான் புதுசாக கல்யாணம் முடிச்சவன், அதனால நான் எங்க வரக்கூடாது, திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வரக்கூடாது. இவன் மன்னிப்பு கேட்கல, வரக்கூடாது. 3 பேரும் 3 காரணம். ஒருத்தன் வயலை கொண்டேன், ஒருத்தன் மாட்டை கொண்டேன், ஒருத்தன் பெண்ணை கொண்டேன், அதனால எங்களால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இப்ப கர்த்தர் பதில் என்ன சொல்றாரு பாருங்க, அவருக்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க. 21. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானனுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமானன், நீங்க வாசிங்க, சந்தோஷப்பட்டு ஆளுக்கு ஒரு ரோஜாப்பு மாலையை கொண்டு கழுத்துல போட்டு ஆளுக்கு ஒரு வந்தனம் சொல்லி, அப்படித்தானே இருக்கு. இளையகுமாரன் வந்த பொழுது கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. இவன் மேல என்ன பட்டாராம், வயலுக்கு போனா தப்பா, மாட்டை சோதிச்சு பார்க்க போனா தப்பா? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க காலை நேரத்தில்? தப்பா ஒன்றும் செய்யலையே. தேவனுடைய ஊழியத்தை விட வயல் மேலே அவன் நோக்கம் கொண்டான். ஊழியத்தை விட, தேவனுடைய விருந்தை விட, தேவனுடைய சமூகத்தை விட அவன் மாட்டு மேல நோக்கம் கொண்டான். வேதம் சொல்லுது, என்னை விட தாயையாது, தகப்பனையாது, மனைவியாது, பிள்ளைகளையாது, நிலங்களையாது நேசிக்கிறவன் அவனோ அவன் இம்மையிலும் மறுமையிலும் ஒன்றை கூட பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப நமக்கு தேவனை விட பெருசா எதை நினைக்கிறோமோ அது நமக்கு சாபம். தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிற முதல் ஆயுதம். ஆபிரகாம கர்த்தர் ஏன் சோதித்தார் தெரியுமா? நேசகுமாரன்னு பின்னாடி அலைஞ்சான் இல்லையா, கர்த்தர் அவனை சோதித்தார், இல்லாட்டி சோதிச்சிருக்க மாட்டார். நாமும் ஏன் சோதனை வருது தெரியுமா, வேதனை வருது தெரியுமா, கவலை வருது தெரியுமா, கண்ணீர் வருது தெரியுமா, ஏன் ப்ராப்ளம் நம்ம வீட்டில், ஏன் நம்ம வீட்டில் கடல் அலைகள் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு தெரியுமா? நம்ம தேவனை விட வேறொன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அங்கே அலைகளை உண்டாக்குகிறார். சொந்த பலத்தை நம்பி ஓடுனா அலைகளை உருவாக்குவார். சீசர்கள் எல்லாத்தையும் பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். அக்கறைக்கெல்லாம் போயிருக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்க, துடுப்பு, தன்னுடைய திறமையில துடுப்பு போட்டார்கள், தங்களுடைய திறமையை நம்பினார்கள். அதனாலதான் அங்க கர்த்தர் கடல் அலைகளை அனுப்பினார். உங்க திறமையை நம்பாதீங்க, கிருபையை மட்டும் நம்பி கிருபாசன தண்டையில் நில்லுங்க. இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 21:30. இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவே. 29. அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 பேர்த்தையும் கர்த்தர் கூப்பிடுறாரு. என் வேலைக்கு வாங்கப்பா, என் திராட்சை தோட்டத்துக்கு வாங்கப்பா, என் ஊழியத்தை செய்யுங்கப்பா, ஜப கூட்டத்தை நடத்துங்கப்பா, ஊழியத்தை செய்யுங்கப்பான்னு கூப்பிடுறாரு. மூத்தவன் சொல்றான், எனக்கு நேரம் இல்லை, வர முடியாதுன்னு. ஆனால் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்துல சொன்னாரு, போகிறேன் ஐயா என்று சொல்லிட்டு அவன் போகவே இல்லை. 2 பேரும் கர்த்தருடைய சத்தம் கேட்டான். ஒருத்தன் போறேன்னா போகல, ஒருத்தன் போக மாட்டேன்னா போயிட்டான். இது யாரு 2 பேத்துல தேவ சித்தத்தை செஞ்சான்னு கேட்கிறாரு. 31 வசனம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம அவங்கள லகுவா நினைக்கிறோம், அவன்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறோம். ஆனா அவன்லாம் கர்த்தருடைய சத்தம் கேட்டு வந்துடுவேன். நம்ம தான் சத்தத்தை கேட்காதபடி இருதயத்தை கடினப்படுத்தி கடைசியில் வேதனையோடு இருப்போம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு இதோட மூடிடாதீங்க. உங்க வீட்டில் போய் யோசித்து பாருங்க. நம்ம எத்தனை வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை அல்லல் தட்டி இருக்கிறோம். எத்தனை முறை கர்த்தர் சொல்லியும் அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காதபடி இருதயத்தை நம்ம அடைத்து வைத்திருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில அது இருக்குது. பல முறை கர்த்தர் சொல்லுவார், ஆனால் நம்ம கேட்க மாட்டோம், மாட்டை மூடி முடிச்சிருவோம். சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொன்னார், எத்தனை நாள் தான் துக்கித்து கொண்டு இருப்ப, எத்தனை நாள் தான் நான் தள்ளின அந்த சவுலுக்காய் நீ
மோசே கர்த்தருடைய சத்தம் கேட்டு அதை செய்யல. வேதத்தில் நிறைய பேர் சத்தம் கேட்டு செய்யாதவர்கள். அவர்களெல்லாம் நீங்க வேதத்தில் திரும்பி பாருங்க. யோனா கர்த்தருடைய சத்தம் கேட்டும் செய்யல. இப்படியே சொல்லிக்கிட்டே நீங்க போலாம். ஒவ்வொருத்தரா வேதத்தில் சொல்லிக்கிட்டே வரலாம். சத்தம் கேட்டார்கள், செய்யல. சில பேர் சத்தம் கேட்டுட்டு செய்தார்கள். நோவா கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் அந்த பேழையை செய்தான். பேழை செய்ய எத்தனை வருஷம் இருக்கு தெரியுமா? எல்லாரும் அவனை பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் நோவா கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் அவன் அந்த பேழையை செய்து முடித்தான். நோவா கர்த்தருடைய வார்த்தையை படி செய்தான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். கதவை தர, நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன். நீ தாமதிச்சால் ஒரு நாள் நான் போயிடுவேன். அப்புறம் கைவிடப்பட்ட நிலைமையில உன்னுடைய இறுதியும் இருக்கும். பாருங்களேன், வேதம் சொல்கிறது 10 பேர் போனாங்களா, ஒரு இடத்துக்கு தான் போனாங்களா. 5 பேர் புத்தியோடு இருந்தாங்களா, 5 பேர் புத்தி இல்லாம இருந்தாங்களாம். 5 பேர் ஒண்ணு குறைவா தான் போனாங்க. 2 வச்சிருந்தாங்க. விளக்கு இருந்துச்சு, அடுத்து என்ன இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு. ஆனா தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்லை. 2 இருக்குது, 3வது நம்பர் இல்லை. ஒருத்தர் 5 பேர் 3 வச்சிருக்காங்க. தீவெட்டி இருக்குது, விளக்கு இருக்குது, எண்ணெய் இருக்குது. ஆனா 5 பேர்கிட்ட விளக்கு இருக்குது, தீவெட்டி இருக்குது, எரியும்படியான எண்ணெய் இல்லை. அந்த எண்ணெய் தான் பரிசுத்த ஆவியானவர். என்னதான் ரட்சிப்பை குறிக்கிறது, என்னதான் பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆனா இவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். அவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களை அறியேன்னு சொன்னார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட தெளிவா பேசுறாரு. சத்தத்தை கேட்டு கதவை திறந்துரு. நிறைய கதவு பூட்டி இருக்கு. எல்லாரும் எழும்பி நிற்போம். பரலோகத்துக்கு நேரம் திறந்திருக்கிற கதவு, பூட்டி இருக்கிற கதவுகளை திறந்துருங்க. லாசருடைய கல்லறை பூட்டி இருந்துச்சு, கர்த்தர் திறந்தார். தோமா இருந்த வீடு பூட்டி இருந்துச்சு, கர்த்தர் திறந்தார். எரிகோ பட்டணம் பூட்டி இருந்துச்சு, கர்த்தர் திறந்தார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் உன்னோடு மல்யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் உன்னோடு போராடிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி அடைச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு கர்த்தர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் இடத்துல பிரவேசித்து அவனோடு போச்சனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போச்சனம் பண்ணுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நல்ல பிதாவே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணுவீராக, சுகித்திருக்க பண்ணுவீராக, உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துவீராக. இவர்கள் உமக்கென்று வாழ்ந்து கனி கொடுத்து எழும்பி பிரகாசிக்க கிருபை பாராட்டு. பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.